நான் உதயநிதி ஸ்டாலின் மாதிரிலாம் அறிவுக்கு ஒவ்வாத கேட்க மாட்டேன். உங்கள் அப்பா வீட்டு காசான்னு எல்லாம் நம்ம காசு தான். ஆனாலும் இல்லை கடன் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குற நிதி நெருக்கடினால தான் அதெல்லாம் பண்ணுது, நம்ம வாங்க வேண்டியிருக்குன்றது தான் நான் காட்டுறாங்க அவங்க. ஒரு ப்ரூடென்ட் நல்ல சிந்திக்கிற ஒரு முதல்வர் என்ன பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் வேணுமா, உங்கள் குழந்தைங்க நல்ல இடத்துல படிக்கணுமா. அன்னைக்கு இந்த கருணாநிதி அடுத்த ஜென்ரேஷனை பார்க்குறவன் என்றைக்கு இப்படி கையேந்து நிற்க மாட்டோம், நாங்கள் கொடுக்குறோம் நீ கையேந்து, இந்த சிந்தனைலாம் அப்போ வராது உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்க வேணாம், எங்களுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸை கொடுங்க அப்படின்ற விஷயம் இருக்குன்னா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வந்தால் மகளிர் உதவித்தொகை 2000 கொடுப்போம், எதுக்கு அப்புறம் திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க உங்கள் கூட்டணியிலேயே? இலவச பேருந்து உண்மையிலே தேவை. எனக்கு தெரிஞ்சு பேருந்துலாம் ஃப்ரீயாக விடணும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இங்கே வரணும். திமுகவும் காங்கிரஸ் சேர்ந்தா கூட தொண்டர்கள் சேர மாட்டாங்க. அதான் 22ஆம் தேதி வாக்கில் இப்போ இதுக்கான குழுவில் அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்த. நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரே பேச்சுவார்த்தை தான், ஆட்சியில் பங்கு இல்லை. அவங்க சொல்றதை கேட்டு அடிமையா போன்னு தான் சொல்ல முடியும், ஒரே வார்த்தை. அதிமுகவை டம்ப் பண்ணிட்டு பாஜக தன்னை முன்னிலைப்படுத்த பார்க்கிறது அப்படின்றது இல்லை பாருங்க, இல்லாததை பாருங்க. வீட்டுக்குள்ள பூந்து அவர் ரொம்ப சோகமா இருக்காருல, இந்த கதையை எழுதுறீங்களே, ஒருத்தர் தெருவில் அடிச்சுக்கிறாங்க சட்டையை பிடிச்சி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் மற்றும் வழக்கு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 5000 ரூபாய் பெண்களுக்கு எல்லாமே கொடுத்ததன் மூலமாக திமுக ஒரு நம்பிக்கையிலையும் மக்கள் எல்லாம் உற்சாகத்திலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. இந்த 5000 ரூபாய் உதவித்தொகை அது முன்கூட்டியே கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்கூட்டியே கொடுத்தது சாதாரண பெண்மணி, கிராமத்தில் இருக்கிற பெண்மணி கூட எலெக்ஷன்றதுனால கொடுத்தாரு, இல்லை கொடுத்துருப்பாரா? 1000 ரூபா மாதன்றதே கிட்டத்தட்ட 3 வருஷம் பொறுத்தானே கொடுத்தாங்க, இப்போ கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் சொல்கிறாங்கல்ல, அது சாதாரண மக்களிடையில் வந்துருச்சு. இப்போ எலெக்ஷன் தான் கொடுத்தாங்கன்னு. இன்னொன்று சொல்கிறேன், 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, 50,000 கொடுத்தாலும் சரி, நாங்கள் வரவேற்கிறோம். பணம் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த பணம் எக்ஸஸ் மணிலேருந்து கொடுங்க. உங்கள் மாநிலத்தில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கு பாருங்க பணம், அந்த பணத்தை மக்களுக்கு கொடுங்க. மக்களுக்கு கேஷாக கொடுத்தாலும் ஒன்று தான், அவங்களுக்கு ஏதாவது செருப்பு, கிரைண்டர் கொடுக்க, எது கொடுத்தாலும் ஃப்ரீ பீஸ் கொடுத்தா மக்களுக்கு நல்லது தான், தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாவம், அவங்களுக்கு தெரியாது. எப்படி ஒரு குடும்ப தலைவன் பசங்க ஒரு 4 பேர் வீட்டில் குழந்தைங்க இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்காக உழைச்சி சம்பாரித்து பணத்தை கொண்டாந்து கொடுத்து நல்ல சொத்து வாங்கி கொடுத்துட்டு போனால் நல்ல அப்பா. எதையுமே பண்ணாமல் நேராக போய் பக்கத்து வீட்லையோ அந்த வீட்டில் இந்த வீட்டில் டெய்லி பணம் வாங்கி கடன் வாங்கி பாலும் தேனும் ஊற்றி வளர்த்தார வச்சுங்க, பசங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அப்பா நிறைய கொடுக்குறாரு அப்படின்னு நல்லா வளர்ந்துருவாங்க. ஒரு ஸ்டேஜில் திரும்பி பார்த்தா எல்லா கடன்காரன் வாசல் நிற்பான். அப்போ அந்த குழந்தைங்க என்ன கேட்பேன் தெரியுமா, ஏன்பா மானம் தானே முக்கியம், எனக்கு இவங்கள்ட்டலாம் கடன் வாங்கி எனக்கு சாப்பாடு போட்டிங்க, அப்படி தெரிஞ்ச சாப்பாடை தொட்டிருக்க மாட்டேன்னு இல்லை. அந்த நிலைமை தமிழக மக்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் சும்மா கொடுக்கல, நீங்கள் சம்பாதிச்சு நான் உதயநிதி ஸ்டாலின் மாதிரிலாம் அறிவுக்கு ஒவ்வாத கேட்க மாட்டேன். உங்கள் அப்பா வீட்டு காசான்னு எல்லாம் நம்ம காசு தான். ஆனாலும் அந்த கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இதே கவர்மெண்ட் பணமே எக்ஸஸாக பட்ஜெட்டை காமிச்சு, சர்ப்ளஸ் பட்ஜெட் யார் காமிச்சாரு, யோகி காமிச்சார்ல, அதில் 50,000 கோடி இருக்கு, அதில் 6,000 கோடி தானம்மா எடுத்துக்கன்னு சொன்னா பாராட்டுவோம். ஆனால் இங்கே ஏற்கனவே 10,62,000 கோடியா, ஒரு ரேஷன் கார்டுக்கு 4,60,000 கோடியா, 4,10.71 லட்சம் இருக்கு. ஒரு ரேஷன் கார்டுக்கு 4.6 லட்சம் நம்ம தலைமையில் இருக்கு. உள்ள வரும்போது எவ்வளவு கடன் வந்தது, ஆட்சி உள்ள வரும்போது கடன் 5 லட்சம் அளவுக்கு 5,71,000 இருந்தது. இப்போ 10,71,000. வருஷம் சலான் போட்டு ஃபில்அப் பண்ணி பணம் வாங்கி வந்துருக்காங்க. 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி. இவங்க என்ன சம்பாதிச்சாங்க இந்த 5 வருஷத்துல? நாங்கள் கவர்மெண்ட், தமிழக அரசு என்னோட சீரிய முயற்சியில் சொல்லுவார்ல, அப்பா என்னோட சீரிய முயற்சியில் இத்தனை ஃபேக்ட்ரி வந்திருக்கு, இத்தனை இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, இவ்வளோ பணத்தை ஜென்ரேட் பண்ணியிருக்கு, இவ்வளோ கீழே இருந்த கனிம மூலம்
இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன், எதுவுமே இல்லையா? அப்போ டாஸ்மாக் வாங்கி பணம் சம்பளம் கொடுத்துருக்கீங்க, டாஸ்மாக் பணத்தை வாங்கி ஜிஎஸ்டி பணத்தை வாங்கி சம்பளம் கொடுத்து வீட்டில் வந்துருக்கீங்க. இந்த 1 லட்சம் கோடி வாங்கி இந்த மாதிரி 5000 1000 2000 கொடுத்துருக்கீங்க. ஆனால் மாநிலத்தோட வளர்ச்சி இங்கே 11% அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றதே அவங்க காட்டுறாங்கல்ல. தமிழ்நாடு இதை உயர்ந்திருக்கு அப்படி. கண்டிப்பாக நான் தான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். டெய்லி வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போங்க. உங்கள் வீட்டில் என்னத்துமா இருக்கும்? என்ன இருக்கும் சொல்லுங்க? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, சும்மா வீடே ஜொலி இருக்கும். அது ஜிடிபி. அது யாராவது பார்த்தாங்கன்னா அவர் கோபி சார் வீட்டில் போய் பாருங்க, ஜிடிபி அப்படி இருக்குது, அவ்வளோ ப்ரொடக்ஷன், எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரானிக் பொருள். எங்கே வாங்கினீங்க கடன்? இந்த கடன் வாங்கி போட்டு ஜிடிபி இன்க்ரீஸ் தாங்க ஆகும். இல்லை, கடன் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குற நிதி நெருக்கடினால தான் அதெல்லாம் பண்ணுங்க நம்ம வாங்க வேண்டி இருக்குன்றது தான் நான் காட்டுறாங்க அவங்க. அப்போ கூட்டணியில் சரி ரைட்டு, கூட்டணியில் இவர் இல்லை, எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் அப்போ இல்லை, அவர் எப்படி சமாளிச்சாரு? சரி, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் நீயா மோடியா லேடியானுச்சு இப்படிதான் சொன்னாங்க. அப்போ எவ்வளவு கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா கடனை வாங்கலையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மத்திய அரசு பழி வாங்கினா வாங்கி தான் ஆகணும். இது வரைக்கும் வரலாறு பாருங்க. இணக்கமான இருந்தது எப்போ? UPA 2 போச்சு. அதுக்கப்புறம் இணக்கமாக இல்லை, இப்போதான் வருது, இன்னும் வரல. அங்கே ஒரு ஆட்சி இங்கே ஒரு ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் கூட 2019 தான் சேர்ந்தோம். அப்போ அது வரைக்கும் சமாளிக்கிறாங்களே. இதெல்லாம் ஒரு காரணங்க. இன்னைக்கு கூட இந்த 5000 கோடி நான் பார்த்தேன், 5000 ரூபா கொடுத்தது வந்து RTIயில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா SC ST மக்களுக்கு உண்டான வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்த பணத்தை டைவர்ட் பண்ணி போட்டுங்கன்னு RTIயில் இன்னைக்கு கொடுத்துருந்தா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. RTIயில் அப்போ அந்த துறைக்கு வந்த பணத்தை பயன்படுத்தி எவ்ரி இயர் 5000 வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. இன்னொரு என்ன கேட்குறாங்கன்னா, இன்னொன்று பாருங்க, 6500 கோடி கொடுத்துட்டீங்க. அந்த 6500 crores மட்டும் எடுத்து இந்த அங்கன்வாடி எம்ப்ளாயீஸுக்கு, இவங்களுக்கு, நம்ம துப்புரவு தொழிலாளர்களுக்கு, சத்துணவு ஊழியர்களுக்கு கேட்குற பணம் எவ்வளோ தெரியுங்களா? ரொம்ப சொற்பம். இதை பார்த்தா 6500 கோடியை பார்த்தா சொற்பமான பணம் தான். அதை நான் கொடுக்க மாட்டேன், கோவத்தில் இறக்குவேன் எல்லாரையுமே. எலக்ட்ரிசிட்டி EB இதில் இருக்க ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட இது கொடுக்கல, பெனிஃபிட்ஸ் கொடுக்கல. நிறைய பேர் பசங்களுக்கு கல்யாணம் வெயிட் பண்றாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் பணம்லாம் காணும், டெபாசிட் வாங்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா அந்த ஸ்கீம்? கேள்விப்பட்டீங்களா? இருக்கிறதே தமிழ்நாட்டிலே அதிகமான டெபாசிட்டுக்கு வட்டி கொடுக்க யார் தெரியுமா? 2 கம்பெனி. ஒன்று எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாருங்க, டான்ஜெட்கோவோ, பவர் ஃபினான்ஸ், தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து இதே மாதிரி டெபாசிட் ஸ்கீம் இருக்கு. இது ரெண்டுத்துல மட்டும்தான் 7% 7.5% மக்கள் கொண்டு கொட்டுறாங்க பணத்தை. திருப்பி கேட்காதீங்க. இப்ப கேட்டீங்கன்னா 4 மாசம் 3 மாசம் வரும். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது எங்கெங்கயோ போறதுக்கு அங்கே போடலாம். அப்ப என்ன புரியுதுன்னா, பணத்தை வாங்கி வேலை பண்ணிட்டு இருக்காங்க, டெபாசிட் வாங்கி. இந்த கவர்மெண்ட் மாதிரி ஒரு மோசமான ஃபினான்ஸ் கையாளுற ஒரு அரசாங்கம் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நிதி தராமல் மத்திய அரசு நெருக்கடி கொடுக்குது. ஜிஎஸ்டியில் மட்டுமே வந்து 9600 கோடி இழப்பு இப்படின்னு சொல்றதெல்லாம் பாஜக பதில் தர வேண்டிய ஒரு கேள்விகளாக இருக்கு. சார், நான் கேட்குறேன், இழப்புன்னா யாருக்கு இழப்பு? தமிழ்நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு இழப்பு தானே? அதுக்கு இழப்பு தானேங்க. இல்லை, வர வேண்டிய பணம் வரல. அப்படியா? நான் ஒன்று சொல்றேன், நீங்க கவர்மெண்ட் தான் நடத்துறீங்க, அரசாங்கம் எதுக்கு நடத்துறீங்க? கவர்மெண்ட் தான், மக்களுக்காக தான் நடத்துறீங்க. நாம சொல்றோம், நேற்று வரைக்கும் சோப்புக்கு 10 ரூபா, இனிமேல் சோப்பு 5 ரூபா அப்படின்ற குறைக்கிறோம். யாருக்கு குறையும்? எல்லாரும் தானே குறையும். அவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? சோப்பு ஏத்துன்னு சொல்றாரா? 10 ரூபாய் சொல்றாரா? 2 நாளுக்கு முன்னாடி என்ன அறிக்கை தெரியுங்களா? விலைவாசி உயர்ந்து விட்டது, மத்திய அரசு கவனிக்க தவறி விட்டது. ரைட்டா? அப்ப எதை குறைக்கணும்? நீங்க வரியை குறைக்கிறீங்க. குறைச்சிட்டு 18 மட்டும் இருந்தா போதும், ஸ்லாப் இருந்தா போதும், GST வரியை குறைப்போன்னு குறைச்சிட்டீங்க. குறைச்சா 56,000 கோடி குறையும்னு சொல்றாங்க. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் குறையும், உங்களுக்கு தானே குறையும். அப்ப என்ன சொல்றீங்க? மக்கள்கிட்ட வரி போட்டு சொல்றீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. மக்கள்கிட்ட கண்டபடி வரி வாங்குங்க, எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேளுங்க. அதை கேட்க மாட்டீங்க. மக்கள்கிட்ட வரி போட்டா திட்டுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி குறைச்சா உங்களுக்கு வரி குறைஞ்சாகும். அப்ப அங்கேயும் அங்க வரி ஏற்றணும், இங்க வரி குறை. ஏதாவது காமன் சென்ஸ் எதாவது இருக்கா பாருங்களேன். அவன் எப்படின்னா போங்க, எங்கிட்ட பணத்தை கொண்டு கொடுத்துருங்க. அதான் அர்த்தம் உங்களுக்கு. நீங்க முகமுடி போட்டு கொள்ளோட அடிங்க, எங்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. அது எப்படி சிஎம்? இல்லை, ஏன்னா இதில் அவங்க ஒரு லிஸ்ட் அவுட்டாகவே சொல்கிறாங்க. இப்போது கல்வி மானியங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஜல்ஜீவன் அந்த இயக்கத்துக்காக இருக்கட்டும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதிக்குழு பரிந்துரைப்படி விடுவிக்க வேண்டியது இப்படின்னு சொல்லி அவங்க சில 3548 கோடி, 3112 கோடி, 2246 கோடி, அதாவது அந்த ஜிஎஸ்டிலாம் இல்லாமல் இன்னும் இதெல்லாமே கூட நிறைய வர வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் போடுறாங்க. அப்போது இது தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு செயற்கையான நிதி நெருக்கடி அப்படிங்கிறாரு. அதனால இப்போ நம்ம நிறைய ஒரு நிதி நெருக்கடியை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதை சொன்னார்ல, நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே, இப்போ சொன்ன இதில் ஏதாவது ஒன்று பார்லிமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, கேட்டிங்களா? அதுக்காக குரல் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் சிரிக்காமல் கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம். இந்த விஷயத்தை ஏதாவது ஒன்று, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை, எந்திரிச்சு ஜல்ஜீவன் திட்டம் யார்கிட்ட வருது? அந்த மந்திரி வந்து நிற்க சொல்லுங்கள், TR பாலு கேட்க சொல்லுங்கள் மந்திரி பார்லிமெண்ட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்குறேன், எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது எங்களுக்கு நிலுவைத் தொகை இவ்வளோ இருக்குது,
எப்போ கொடுக்க போறீங்க கேட்டிங்களா? ஒன்னே ஒன்று கேட்டீங்க, சமகிர சிக்ஷா அபியானில் கேட்டீங்க, ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தாரு நம்ம இவர் அமைச்சர் தர்மேந்திர பிரதான். கையெழுத்து போட்டு 2 தடவை வாங்கிட்டீங்க எங்கிட்ட இருந்து ஏமாத்தி. 3வது தடவை கேட்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இருமொழி கொள்கைன்றீங்க. என்ன நடத்துறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படியே உட்காந்துட்டாங்களா? வந்து நேரம் இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்க எவ்வளோ தெரியல, பணம் மொத்தம் கொடுக்க வேண்டியது 2000 கோடி. நீங்கள் எவ்வளோ வாங்கிருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க? மக்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 6500 கோடி. ஒரு ப்ரூடென்ட் நல்ல சிந்திக்கிற ஒரு முதல்வர் என்ன பண்ணியிருப்பாரு? உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் வேணுமா, உங்க குழந்தைங்க நல்ல இடத்துல படிக்கணுமா? மக்கள் சொல்லுங்க. நம்ம மக்கள் வந்து பையன் எப்படின்னா போயிட்டு போதுங்க, எனக்கு 3000 கூட கேட்பாங்களா? நம்ம தமிழக மக்கள் என் பசங்க நல்லா படிக்கணும், ஃபியூச்சர் நல்லா ஏங்க சாதாரண ஆட்டோ ஓட்டுறவர் சொல்றாருங்க, சார் எனக்கு ஃப்ரீ பீஸே வேணாம் சார், குழந்தைய படிக்கிறது நல்லா ஸ்கூல் கொடுங்க சார் போதும், அவன் ஆட்டோ ஓட்டுவானா சார், அவன் நல்ல இன்ஜினியர் ஆகட்டும் சார். அவங்கள்ட்ட போயிட்டு 2000 ரூபாய் இந்த பணத்துக்காக உண்டான பணத்தை சமகிர சிக்ஷா அபியானுக்கு கொடுக்குற பணத்தை நான் கையேந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னீங்களா? இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறோம், லேப் கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டர் லேப் கொடுக்குறோம், அங்கே எல்லாம் எம்ப்ளாயியை போடுங்க, நாங்கள் பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஸ்டி ஸ்கூலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கம்ப்யூட்டர்லாம் ஹையர் எடுத்துக்கிட்டு இவரு எல்காட் இருக்காங்களே கேரளாவில், அங்கேருந்து இன்ஜினியர் வந்து இதுக்கு கூப்பிட்டு ஃபீஸ் மாதிரி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு மேன் பவர் கூப்பிட்டு வந்து உட்கார சம்பளம் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுப்பீங்க நீங்கள் பணம்? நம்ம சொல்கிறது எதையும் கேட்குறது இல்லை, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம், ஆனால் பணம் கொடு கேட்டால் ஒன்றும் கிடக்காதுன்னாங்க. இந்த ஸ்கீமில் ஏதாவது ஒன்றாவது ஜிஎஸ்டி நான் சொல்கிறோம் நிலுவைத் தொகை இருக்குன்றாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக கேட்டு இவ்வளோ ரூபாய் வர வேண்டியது இருக்குது, எப்போ கொடுப்பீங்க கேட்டிருக்கீங்களா? கேளுங்க, ஏதாவது ஒரு இது எடுத்து பாருங்கள். அடுத்த செகண்ட் உங்களுக்கு வர வேண்டிய பணம் 9000, நாங்கள் கொடுத்த பணம் 7000, 2000 தான் வரும், அடுத்த வாரம் வந்துருவாங்க. இது இன்னொரு டாக்டிக்ஸ் சரிங்களா? அடுத்த மாதம் வர வேண்டிய பணம் இல்லை, மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வாடகை வரும்ல, இந்த மாதம் ஃபுல்லாக உங்கள் வாடகை வந்து கட்டணும். நீங்கள் உங்கள் ஓனருக்கு வந்து மாதம் 10,000 கட்டணும். 10,000 மாதம் கட்டணும் இல்லை, 5ஆம் தேதி வராரு ஓனர் உங்கள்கிட்ட, சார் எங்கே 5000 கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காசு இருந்தால் கொடுப்போம். 30 இல்லைங்க, 30ஆம் தேதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்போம். வாடகை கொடுப்பீங்களா? டேட் வைஸ் பார்க்கணும். வெளியில் வந்து மைக் எடுத்துக்கிறாரு, என் வீட்டில் வாடகை இருக்கும் கோபிநாத் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் எனக்குன்றாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 30 நாள் முடியறதுக்கு முன்னாடியே இல்லைங்க, இந்த 30ஆம் தேதி வரும்போது 5000 கொடுத்து இன்றைக்கு 5000 ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா? ஆமாம் கொடுக்கணும். கொடுக்காத மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அந்த அரசு, பாயாச அரசு, பாசிச அரசு சொல்லிட்டே இருந்தா 30ஆம் தேதி முடிஞ்சோன்னு 10,000 வந்துடுது. அமைதியாக இருக்கிறது. 10ஆம் தேதி இன்றைய தினத்திற்கு 3000 வர வேண்டியது இருக்கிறதுன்றாரு. இது ஒரு புது டெக்னிக். ஆனால் ஆக்சுவலாக 3000 கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? 30ஆம் தேதி தான் கொடுக்கணும். இவருக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அத்தனை ஸ்டேட்டுக்குமே ஒரு மாதம் கழித்து கொடுப்பாங்க. ஆனால் இவர் ஒரு மாதம் கழிஞ்ச உடனே 9000 காணும், 7000 காணும் அப்படிங்கிறாரு. அப்போ இது சொல்கிறீங்களா? அப்போ நாங்கள் எத்தனை தடவை நீங்கள் இது கேட்டீங்க? புயல் நிவாரணம் எவ்வளோ சொன்னீங்க? கேட்டதோ 25,000, கொடுத்ததோ 1500 கோடி. அப்போ அந்த 23,450 கோடி எங்கே இருக்குது? எப்படி சமாளிச்சிங்க சொல்லுங்கள்? எப்படி சமாளிச்சிங்க? கடன் வாங்கினீங்களா? கடன் வாங்கினது ஜிடிபிக்குன்னு சொன்னீங்க, நல்லா மாற்றக்கூட பேச்சை. கடன் வாங்கினது முழுக்க இண்டஸ்ட்ரியில் போட்டோம். 1 ரூபா கூட இந்த அரசாங்கம் தப்பாக செலவு பண்ணதில்லை. ஏன்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல. நீங்கள் ஒருத்தர் கேட்கும் போது 25,000, 30,000 கேட்பீங்க. புயல் வந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க மத்திய அரசுன்றீங்க. எப்படி சமாளிச்சிங்க? அப்போ கேட்டது பொய். முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிகர் தெரியுங்களா? தமிழுக்கு துரோகம், ஹிந்தி திணிப்பு, இருமொழி கொள்கைக்கு பிரச்சனை, பணம் வரவில்லை. நீங்கள் பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் எவ்ரி 4 months பாருங்கள், இதை மாற்றி இது கொண்டு வருவாங்க. இந்த பேட்டர்ன் யாருக்கும் தெரியாது. 4 மாதத்துக்கு ஒரு தடவை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. இருமொழி கொள்கை தான் இங்கே 3வது மொழி கிடையாது. மிஸ்டர் வெங்கடேசன் ஸ்டார்ட் மியூசிக்னு வாங்க. அவர் என்ன பண்ணுவார்? யூபியிலேருந்து எவனா பீகாருக்கு எழுதியிருப்பான் லெட்டர், அந்த லெட்டரை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இங்கே பாருங்க ஃபுல்லாக ஹிந்தி அப்படின்னு. அப்புறம் நேராக கீழடிக்கு போவார். கீழேருந்து இதுக்கு இன்னும் பணம் கொடுக்கல, இங்கே இருக்க 4 பேர் வேலையை விட்டு அமிச்சிட்டாங்கன்னு. நீங்கள் முழுக்க மத்திய அரசை காமிச்சு மக்கள்கிட்ட தாம் பண்ணுற தப்பு அப்படியே மறைச்சிருவாங்க. இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் இந்த பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது ஒரு முக்கியமான அறிவிப்பு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. அதாவது மத்திய அரசுகிட்டேயே அதிகாரம் அதிகமாக குவிஞ்சு கிடக்கிறதுனால நம்மளோட உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் அவங்களே எதிர்பார்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது. கொடுக்குற இடத்துல அவங்களும், வாங்குற இடத்துல நம்மளும் இருக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? இதனால் அரசியலமைப்பில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதிகாரங்கள் நமக்கும் மாநிலங்களுக்கு இருக்கிற மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும். இதற்கு ஒரு அறைகூவல் விடுக்கிற நமக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி பல மாநிலங்கள் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த இது பண்ணுற மாதிரியான ஒரு முன்னெடுப்பாக ஒரு ஒரு மசோதா, ஒரு இது மாதிரி அவர் ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்கிறாரு. அது அனைத்து உறுப்பினர்கள்கிட்டையும் அது தொடர்பான ஆவணங்கள் போகுது. இதை ஃபர்தராக இனிஷியேட் பண்ணுற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அனைத்து மற்ற மாநிலங்களுக்கும் இது அனுப்பப்படும் அப்படின்றாரு. இந்த முயற்சி தற்போதைய நேரத்தில் எந்த அளவுக்கு அவங்க கை கொடுக்கும் நம்புறாங்க. ஆனால் இதை பாஜக எப்படி பார்க்க? நான் சொன்னது புரிஞ்சுக்கல. இப்போ திருப்பி எங்கே போனாங்க பார்த்தீங்களா? நீ என்ன கொடுக்குறது, நான் வாங்குறது, நான் கொடுக்குற நீ வாங்கு, சின்ன பசங்க கை தட்டுவாங்க, சூப்பர் அப்படின்னு. நல்ல இதுதானே. யூபிஏ 1 and 2 இருந்ததுல, இந்த ப்ரொபோசல் எடுத்துட்டு போயிட்டு, ஐயா இப்போ நான் இருக்கிறேன், நீங்க இவர் மன்மோகன் சிங் இருக்கீங்க, நம்ம பாரதத்தில் ஆளுங்கன்ற மாதா ஒருத்தர் இருக்காங்க சோனியா காந்தி, இப்போ நீங்களாம் இருக்கீங்க, நான் நிறைய கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க. மன்மோகன் சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேக்கெட்டை வந்து வீட்டில் கொடுத்துட்டு போறாரு. தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது. இது இப்படி ஓடுதுங்க. பிற்காலத்தில் ஒரு காலத்தில் பாஜக வந்துட்டா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது? இப்படியே மாத்திக்கலாங்க. நீங்க கையேந்துங்க, நாங்க கொடுக்குறோம், என்னைக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நான் இப்போ சிந்திக்கலைங்க,
இன்னைக்கு சிந்திக்கிற தலைவன் இல்லை இந்த கருணாநிதி. இல்லை, ஆனால் இந்த குரல் அப்போவே எழுந்தது தானே. இப்போ இந்த அதை குரல் எழுதுறது அரைக்கு உள்ள இல்லைங்க. உங்கள்கிட்ட பவர் இருந்தது இல்லை, 350 பேர் வச்சிருந்தீங்கல்ல. அன்னைக்கு இந்த கருணாநிதி அடுத்த ஜென்ரேஷனை பார்க்குறவன், என்றைக்கும் இப்படி கையேந்து நிற்க மாட்டோம், நாங்கள் கொடுக்குறோம் நீ கையேந்து. அப்புறம் இன்னொன்று, இந்த 300 ஏக்கர் ஒருத்தர் இருக்காரு, ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர், இவனா வீட்டுக்கு அனுப்பு. இந்த சிந்தனையெல்லாம் அப்போ வராதா உங்களுக்கு? நீங்கள் பவரில் இருக்கும்போது வராதா? எது முடியாதோ, இன்னும் தெரியுமா, இது இன்டேரக்டாக ராகுல் காந்தி கிண்டல் பண்ணுறாரு, வன்மையாக கண்டிக்கிறேன். இதை மாற்றணும்னு சொல்கிறதுக்கு பார்லிமெண்ட்டில் 2/3 வேணும். எந்த காலத்துலையும் ராகுல் காந்திக்கு வராதுன்றதுனால இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றணும்னு சொன்னால் பரவாயில்ல, இப்போவே மாற்றுங்கிறாரு. ஏன்னா எங்களால் 2/3 இனிமேல் வரவே முடியாது, மோடி இருக்க வரைக்கும், பாஜக இருக்க வரைக்கும் எங்களை வர முடியாது, தயவுசெய்து மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ என்ன சொல்றாரு, பழைய அந்த தூக்கி போடுறாரு. சிந்திக்க தெரிந்த மக்கள் இதை கேட்பாங்க. கையேந்திரன்றீங்களே, 6500 கோடி கொடுத்தீங்களே, கூவம் ஆற்றுல இறங்குற எங்களோட துப்புரவு தொழிலாளர் இருக்காங்களே, துப்புரவு தொழிலாளர்கள், அவங்க கொடுக்குற பணத்தை கொடுங்க. முதல்ல சின்ன சின்ன விஷயத்த முதல்ல கொடுங்க, அப்புறம் அங்கே போய்க்கலான்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டு நான் பேசினது எல்லா அதிகாரிட்டுமே யாருக்கும் ஒன்றும் தெரியல. இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா போதும், அடுத்த எலெக்ஷன் எப்படியாவது டிஎம்கே வந்துடணும், அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க, பணம் வேணுமோ அதையும் கொடுங்க, என்னென்ன கூட கொடுங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா கொடுத்தது. ஆனால் மக்கள் இன்றைக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 5000 ரூபாய்ன்றது 10 நாள் கூட தேங்காது. இன்னொன்று, அந்த பாசம் எலெக்ஷனுக்காக வந்தது. எங்களுக்கு பணம் வேண்டாம், நல்ல ஆட்சி கொடுங்க, நல்ல அரசாங்கம் கொடுங்க. குஜராத்தில் போய் பார்த்துட்டு வாங்க, இப்போ ரீசெண்டாக யூபியில் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்து மக்கள் ரொம்ப 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 ஏங்கி போய் கிடக்குறாங்க. இனிமேல் நல்ல ஆட்சி வந்து குடிநீர், நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம் கொடுத்தா போதும், இந்த 1000 ரூபா கொடுக்குற வேலையை வச்சுக்காத அப்படின்னு மக்கள் ஓப்பனாக கேட்குறாங்க. பணம் அனுப்பிச்சிட்டிங்க, யாருக்கும் சொல்லாமல் அனுப்பிச்சிட்டிங்க, வந்த பணம் வச்சுக்கிறாங்க. அதுக்காகலாம் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடும்போது மக்கள் ரொம்ப கிளியராக சிந்திச்சு, இந்த 5 லட்சம் கோடியை வாங்கி எங்கிட்ட திருப்பி கொடுக்குறியா, வேண்டாம் நீ வச்சுக்க, இந்த மாதிரி பணம்லாம் வேண்டான்ற மைண்ட் செட்டுக்கு தான் இல்லைங்க. 5 லட்சம் கோடின்றது இம்பாக்ட் சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற கிராமத்தில் லேடி கேட்குறாங்க, நான் 5 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காரமே. சார், அப்போது நிலைமை இப்படி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்க வேணாம், எங்களுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸை கொடுங்க அப்படின்ற விஷயம் இருக்குன்னா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வந்தால் மகளிர் உதவி தொகை 2000 கொடுப்போம் இப்போ சொன்ன முதல்ல கொடுத்தாரு. எதுக்கு அப்புறம் திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க உங்கள் கூட்டணியிலே? இல்லை ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு கொடுத்தாங்களா, எடப்பாடி கடைசியில் கொடுத்தாரா? இப்போ எவ்வளோ கடன்? முதல்ல கம்மி தான் சார். நான் இதான் சொல்கிறேன், எனக்கு ஸ்கூட்டி மட்டும் இல்லை, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்க. ஜனங்க சொல்கிறது, ஒரு வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்க, கடன் வாங்காதீங்க. இவர் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டி, கடன் வாங்கி ஸ்கூட்டி. சாதாரண பெண்கள் கேட்குறாங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி எனக்கு கொடுக்குறது, நீ எதுக்கு நடுவில்? இது எதுக்கு முதல்வர் நடுவில்? இப்போ எவ்வளோ கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த 2 வருஷத்தில் 24 மாதம் இன்ட்டு 1000 இன்ட்டு 1 கோடி, 24 24,000 கோடி போச்சா? இப்போ ஒரு 6,500 கோடி, 30,500 கோடி போச்சா? வாங்கின கடை 5 லட்சம் கோடி. டாஸ்மாக் இதில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்த்து, மின் கட்டண உயர்வு, எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. தானிக்கு தீனி சரி போய் தீனுவாங்கல்ல, அதே மாதிரி கடைசியில் பார்த்தா இங்கே கடனை வாங்கி நம்மகிட்ட கொடுத்துருக்காருப்பா. இதுதான் நடக்குதா? இது எதுக்கு இவர் வர்றது? யாரும் தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற ஜனங்க அந்த மென்டாலிட்டி வந்துட்டாங்க. இப்போ அதை நீங்கள் வர எலெக்ஷனில் பார்ப்பீங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த இலவசங்கள் மீதான பார்வை இப்படி இருக்குன்னா, உங்கள் கூட்டணியிலையும் அந்த இலவசன்றதை இப்போ அறிவிக்காமல் வேறு மாதிரி ஏதாவது மக்களை கவரும் இலவசங்கள் நான் முதலே சொல்லிட்டேங்க. இலவசங்கள் தவறே இல்லை. மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, முதல்ல சொல்லும் போது குஜராத் எலெக்ஷன் 2011 என்ன சொன்னாருன்னா, காங்கிரஸ் சொன்னாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, நாங்கள் ஃப்ரீ பீஸ் கொடுக்குறோம், இவ்வளோ கொடுக்குறோம், 5000 கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம். அப்போ மோடி அவர் சொன்னது, மக்களே எங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இதை கொடுக்கட்டுமா, இல்லை நான் வந்து இது ஹாஸ்பிட்டலும் நல்ல தண்ணீரும் கொடுக்கட்டுமா, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, நான் கொடுக்க மாட்டேன், இதுதான் கொடுப்பேன்னு சொன்னார். ஸ்வீப் பண்ணிட்டு வந்தார், எப்பவும் இல்லாத அளவுக்கு. மக்களுக்கு தயாராக இருக்காங்க. நாம சொல்றது ஃப்ரீ பீஸ்ன்றது ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கணும், உணவாக இருக்கக்கூடாது. சாக்லேட் மாதிரி சாப்பிட்டதுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவனுக்கு தேவை. மக்கள் கஷ்டப்படுற மக்கள் இன்னும் இருக்காங்க. இலவச பேருந்து உண்மையிலே தேவை. எனக்கு தெரிஞ்சு பேருந்துலாம் ஃப்ரீயாக விடணும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இங்கே வரணும். ஃபேக்ட்ரி எத்தனை வந்துருக்குங்க? ரொம்ப சிம்பிளாக ஃபேக்ட்ரி எத்தனை வந்துருக்கு? எத்தனை ஃபேக்ட்ரி ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போயிருக்கு சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கள் திமுகவை. அப்புறம் நான் சொன்ன எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்கு வந்துடும். எடப்பாடி அவர் கொடுப்பாருன்னா கொடுப்பாரு, அதையும் கொடுப்பாரு. இந்த சமயத்தில் இந்த ஃபேக்ட்ரியும் கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சுப்பார். அப்போ ஃபேக்ட்ரியில் வர்ற வருமானம் இருக்குது பாருங்கள், அது ஏகப்பட்ட பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வரும். என்ன பண்ணார் இந்த 5 வருஷத்தில்? நாங்களும் நிறைய விவாத மேடையில் கேட்டோம், எத்தனை ஃபேக்ட்ரிங்கன்னு. பல்வேறு கணக்கான ஃபேக்ட்ரி கொடுத்துருக்காங்க. எத்தனை ஃபேக்ட்ரி கேட்டால் பதில் சொல்ல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? புதுமையாக ஒரு ஃபேக்ட்ரி சொல்லுங்கள், ஒரு 5 ஃபேக்ட்ரி சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்கு, ஒரு 10,000 கோடி 20,000 கோடிக்கு. இல்லை, அதில் நிறைய மற்ற மாநிலங்களுக்கு போனது தொடர்பான லிஸ்ட்டு அது இருக்குதான். ஏன் போகுது? பொற்கால ஆட்சியில் ஏன் போகுது? நீங்கள் கம்பெனி எழுதி வாங்குறீங்களாமே வந்து நிற்கிறவன்ட்ட, கம்பெனி வேணால் நீ கொஞ்சம் வச்சுக்க, எனக்கு ஃபுல்லாக கொடுத்துனே இருப்பாங்க. ஆனால் அது சொன்னது போல், ஆனால் சாதனைகளாக தான் முதல் பக்கத்திலே போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், இது எங்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும், திராவிட மாடல் 2.0க்கு
வழிவகுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக மகளிருக்கு கொடுத்தது தான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. விடியல் பயணம், இலவச புற்றுநோய் தடுப்பூசி, சரிங்க, நான் புதுமை பெண், சிம்பிளாக மகளிர் உரிமை தொகை, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பார்த்துட்டோம். தொகை, போதையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விழுகிறார்கள், போதையிலிருந்து காப்பாற்ற வேண்டியது இந்த அப்பாவின் கடமையினாரு. கரெக்டா? அப்போ போதை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லீகலோ லீகலோ இருக்கா? லீகலாக டாஸ்மாகில், இல்லீகலாக மெத்தப்பட்ட மீனில் இருக்கா? அதை எழுத்து கோபி வந்து போராடுறாரு. கரெக்டாக தப்பா? ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதெல்லாம் தடுக்கணும். போராடுறீங்க, நீங்கள் ஒரு நலக்குழு வச்சுக்கிட்டு இது வரக்கூடாது அப்படின்னு போராடுறீங்க. என்ன பண்ணுவங்களே என்கரேஜ் பண்ணி சுற்றி காவலாளி வச்சு ஈவினிங் கிளம்பி போகணும்னு சொல்கிறாங்களே, அரெஸ்ட் பண்ணி 20 நாள் உள்ள இருக்காங்க பிஜேபியில். தமிழகம் போதையில் சிக்கியுள்ளதுன்றாங்க அரெஸ்ட். டாஸ்மாகில் போயிட்டு டாஸ்மாக் வேண்டாம், ஒரு 1000 கோடி ஊழல் நடக்குதுன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது, நம்ம சொல்கிறது இல்லை. ஒட்டுறோம் அரெஸ்ட். சொல்லுங்கள், போதையில் விழக்கூடாதுன்னு தமிழ்நாடு. போதையை பற்றி நீ பேசினா நீ உள்ள இருப்ப. மங்கையாரை பிறப்பதற்கே மாதமும் செய்திடல் வேண்டும் அம்மா. ரேப் பண்ணுறாங்க ஒருத்தரை, அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க. நடிகை குஷ்பு பற்றி தப்பாக பேசுறாரு, கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணுறதில்ல, ஒரு செய்தியை சாதிக்கும் தப்பாக பேசுறாரு. இது வரைக்கும் ஆக்ஷன் இல்லை. இப்போ பாதுகாப்பு நின்று ஒரு பெண் காவலர் வந்து இடுப்பு கல்றாங்க 2 பேர் திமுக. அது ஒரு எம்எல்ஏ போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இப்போ நான் சொன்னதுக்கு இப்போ திரும்பி படிங்க, அந்த மாதவமாய் மங்கையாராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். இப்போ 2 ஒத்துக்கிட்டீங்களா? ஆனால் போலீஸ்காரன் மங்கையர் தானே. இடுப்பு கிளந்ததுக்கு 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களா? ஒரு எம்எல்ஏ போய் தகராறு பண்ணி அந்த லேடி கான்ஸ்டபிள் மிரட்டி வாபஸ் வாங்கினாங்க கம்ப்ளைண்ட், தெரியுமா? அப்புறம் எங்க மங்கையாரை பிறப்பதுக்கு இருக்கீங்க? அதாவது சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. எல்லாரும் திமுக இருக்குங்க சொல்றாங்க, என்னங்க பண்றது, இப்படிதாங்க இருக்குன்னு. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது கடைசி ஒரு ஆயுதம் 5000 ரூபாய் போட்டால் மக்கள் கொட்டிடுவாங்க. போட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே, நிறைவாக ஒரு விஷயத்தில் முடிக்கிறேன். இந்த கூட்டணி விவகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணின்றது கொஞ்சம் டக்குன்னு எல்லாமே அரேஞ்ச் ஆச்சு. இன்னும் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வர்றதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபைனல் ஆகிடும் அப்படின்றதுலாம். ஆனால் தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக பெருசாக எதுவும் பேசிக்காமல் இருக்கிறாங்க ஒரு இதை வைக்கிறாங்க இந்த பக்கம். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை பாஜக தரப்பு பதில் என்ன இதுக்கு? தொகுதியே இன்னும் ஃபைனலைஸ் ஆகலையே. கரெக்ட். அங்கே டெய்லி சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிறாங்களே, கேட்டிங்களா என்னன்னு? ஒரு 2 மாதம் முன்னாடி நீங்கள் என்ன கேட்டீங்க? கூட்டணியான வலிமையாக தான் சார் இருக்கு. இல்லைக்குள்ள அவங்க பிரதிநிதித்துவத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, அப்படி இல்லை. மற்றபடி கூட்டணி உடைய போகிறது இல்லை. எப்படி சொல்றீங்க ஜோஷிமா? இல்லை, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது ஏங்க, 2 மாசம் என்ன சொன்னீங்க? என்ன சார் உங்கள்கிட்ட யாருமே வரல, நீங்களும் பாஜக மட்டும்தான், ஒருத்தரும் வரலையே. நீங்கள் அங்கே இன்டாக்டாக பூட்டு கரெக்டாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே எல்லாம் வந்து டிடிவி வந்துட்டாரு, நம்ம ஜிகே வாசன் வந்துட்டாரு, பாமக வந்துடுச்சு, எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்காங்க இன்டாக்டாக. இன்னொன்று எவ்வளோ இன்டாக்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் அதிமுகவும் பாஜகவும் தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களோட அப்ரோச்சில் பாருங்கள், 2 பேரும் அவ்வளோ ஜெல்லாயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அதிமுக பல விஷயத்தில் போராட்டம்னா அவங்க வராங்க, நாங்கள் போகிறோம். இதுதான் தலைமை பண்பு. கரெக்டாக தலைமை எப்படி கரெக்டாக போய் அங்கே யோசிச்சு பாருங்க. தட்டையை பிடிச்சி அடிக்காத குறை நீயா நானா அப்படின்னு எனக்கு சொல்கிறாரு. ஆட்சியில் பங்கு வேணும், திருமாவளவன் சொல்கிறாரு பங்கு கேட்பது தவறு இல்லையே. கரெக்டாக இல்லையா? எப்படி கூட்டணி நல்லா இருக்குன்றீங்க? அங்கேருந்து சொல்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு. திருச்சி வேலுசாமி அப்படி தான் பேசுவேன், என்ன வேணா நடவடிக்கை எடுத்துக்கின்றாரு. இது மாதிரி எங்கே ஒன்று காமிங்க பிஜேபிலையும் அதிமுகலையும். இல்லை, அதிமுக பாஜக கூட்டணிலையும் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆட்சியில் பங்கெல்லாம் ஓடிட்டு தானே இருந்துச்சு. அப்புறம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் பேசிட்டு தானே. ஆரம்பத்தில் இல்லைங்க, அப்படி பேசக்கூடாது. முதல் கூட்டணி சேரும் போது கோரிக்கை வைக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம், அதெல்லாம் வேறு. ஒன்ஸ் ஜெல் ஆகிட்டாங்க, கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கே பேசுனீங்க இப்போ? ஒரு இடத்துல காமிங்க எங்களை மாதிரி அதிமுக வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது, இல்லை அதிமுக வந்து எங்களை தப்பாக சொல்லி. நேற்று பேசியிருக்காரு இவர் ராஜகாண்டப்பன், பூத்துக்கு 2 பேர் இல்லை, இவங்க ஆட்டம் தாங்க முடியல, பெரிய லக்கேஜாக இருக்குது அவங்க கூட்டு போகிறது சொன்னாரா இல்லையா? இது மாதிரி ஒருத்தரை சொல்லுங்கள். அந்த மாதிரி கூட்டணி வந்து நீங்கள் என்னதான் முட்டு கொடுத்தாலும் எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க கூட்டணி வந்து கலகலத்தில். இருந்தாலும் இன்னும் சில ஆர்டிகல்ஸில் இப்போவும் கூட எழுதுகிறாங்க, இங்கே இபிஎஸ்ஸை வந்து டம்ப் பண்ணிட்டு பாஜக தங்களை முன்னிலைப்படுத்திக்க பார்க்கிறது, அதிமுகவை டம்ப் பண்ணிட்டு பாஜக தன்னை முன்னிலைப்படுத்த பார்க்கிறது அப்படின்ற. இதனால இபிஎஸ் வந்து ஆக்சுவலி ஒரு மன வருத்தத்திலையும் டென்ஷன்லையும் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இதை சொல்கிறாங்க. இது இல்லை பாருங்க, இல்லாததை பாருங்க, வீட்டுக்குள்ளே பூந்து அவர் ரொம்ப சோகமாக இருக்காருல. இந்த கதையை எழுதுறீங்களே, ஒருத்தர் தெருவில் அடிச்சுக்கிறாங்க சட்டையை பிடிச்சி, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. இன்னைக்கு ஈவினிங் விவாதத்தில் கொஞ்சம் சொல்கிறீங்களா? யாராவது விவாதம் பண்ண சொல்லி ஒருத்தர் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா? ஓபிஎஸ் எங்கு செல்வார்ன்றது 4 வாரம் நடத்துனாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து முடியாதுன்னு, நான் நிற்க முடியாது உங்க கூட அப்படின்றது. இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை. இன்னொரு நல்லா புரிஞ்சுங்க, சண்டையை மேலோட்டம் பார்க்குறீங்க, கீழ் லெவலில் தொண்டர் லெவலில் ஒரு பெரிய ஒரு கேப் வந்துருச்சு. இனிமேல் திமுக காங்கிரஸ் சேர்ந்தா கூட தொண்டர்கள் சேர மாட்டாங்க. இல்லை, அதான் 22ஆம் தேதி வாக்கில் இப்போ இதுக்கான குழுவில் அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்த. நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரே பேச்சுவார்த்தை தான், ஆட்சியில் பங்கு இல்லை. அவங்க சொல்கிறத கேட்டு அடிமையாக போகணுன்னு தான் சொல்ல முடியும், ஒரே வார்த்தை. அது இவங்க ஒத்துப்பாங்க, காங்கிரஸ் ஒத்துக்கும். இப்போ இவங்கெல்லாம் பேசுனாங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? சோனியா காந்தி அவர்கள் சொன்னால் எல்லாம் அமைதியாக போயிடுவாங்க, வேறு வழி இல்லாமல் சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இவங்க இப்படி பேசின பேச்சுக்கு, திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசின பேச்சுக்கு திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் காங்கிரஸ் ஓட்டு போட நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் மாணிக்கம் தாக்கூர்லாம் பேசுகிறாரு அப்படின்னா இதை திமுக காரங்க எப்படி பார்க்குறாங்கன்னா,
இது வந்து பாஜக தான் தூண்டி விடுது, ஆர்எஸ்எஸ் தூண்டி விடுது. எங்க மாணிக்கம் தாகூருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்னங்க சம்பந்தம்? அப்படிதான் சார் இல்ல, சொல்றேன். அவர் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. டெய்லி டிவி எடுத்து எங்களை தான் பயங்கரமா திட்டுறாரு. மாணிக்கம் தாகூர் நல்ல நண்பர் தான், பயங்கரமா திட்டுறாரு. அவர் திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டாரா? அவர் சொல்றதே என்னன்னா, எங்களுக்கு திமுக பாஜக பிடிக்காது, ஆர்எஸ்எஸ் பிடிக்காது, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்க சொல்லுங்க, நம்மளை கூட சேர்த்துக்க சொல்லுங்க. நாம் இல்லாத ஒரு ஆட்சி அமையாது, காங்கிரஸ் இல்லாத வெற்றி திமுகவுக்கு வரைய வராது. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் கூட பிரவீன் சக்கரவர்த்தி அதானே சொன்னார், ஆர்எஸ்எஸ் இயக்குகிறதுன்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னாரு. அப்பனா ஒத்துக்க. அப்ப எல்லாரும் வந்து வெளியில இருந்து பாஜக தான் உள்ளுக்குள்ள கலவரத்தை. அப்ப என்ன சொல்லுங்கன்னா, பாஜக சர்வ வல்லமை பிடித்த ஒரு கட்சி, காங்கிரஸ்குள்ளேயே புகுந்து மாணிக்கம் தாகூரையே பிடிச்சி மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ், அதை நாங்கள் பாராட்டுறோன்னு சொல்லுங்க. புரியுதா இல்லையா? நீங்க திமுக தலைவரை ஆட்டி வைப்பது இபிஎஸ்ன்னா யாருக்கு பெருமை? அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் உள்ள போக முடியுமா எங்களால்? ஆர்எஸ்எஸ் நினைச்சா மாணிக்கம் தாகூரையும் அட்டாக் பண்ணலாம், பிரவீன் சக்கரவர்த்தியும் அட்டாக் பண்ணலான்றதுக்கு அப்போ சர்வ வல்லமை படுத்த ஆர்எஸ்எஸ் சொல்லுங்க. அப்படியே திட்டுறீங்க பிஜேபியை. இல்லை, அது சர்வ வல்லமைன்னு சொல்லி பாசிட்டிவா இல்லை, இது சதி பண்றாங்க அப்படின்ற நெகட்டிவா தான் பார்க்குறேன். உங்க வீட்டுக்குள்ள நான் வர முடியும்னு சொல்றதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானேங்க. நான் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றேன்னு அப்புறம் வச்சுக்கோங்க. என்ன நாங்கள் நினச்சா நேராக மாணிக்கம் தாகூரை அட்டாக் பண்ணலாமா, மேனிபுலேட் பண்ணலாமா? சரி, இப்போ நாளைக்கு சோனியா காந்தி சொன்னதுக்கு அப்புறம் வெளில வந்துருமா? நாங்கள் மாணிக்கம் தாகூர் உடம்புல வெளில போயிடுவோமா? ஏதாவது லாஜிக் இருக்காங்க? முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த பதட்டத்துக்கு ஒன்று தெரியுது, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், திமுக வீக்காக இருக்குதுன்னு நல்லா தெரியுது. கடைசியில் திமுக கூட இருக்க போகிறது ஒரே ஒருத்தர் தான், அதுவும் அண்ணன் வைகோ தான். அவர் மட்டும் தனியாக இருந்துட்டு இன்னர் தான் இருந்தாலும் தளபதி தான் முதல்வர் ஆகணும்னு கேட்டு இருக்க போகிறார். மற்ற அத்தனை பேருக்கும் கொஞ்சமாவது சுயமரியாதையோடு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கையே இல்லாத ஒரு மனிதர் யாருன்னா வைகோ தான். இந்த மாதிரி கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்சுட்டு போடுறாங்க. அது எனக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் இவ்வளோண்டு ஒரு ஹோப் இருந்து மக்கள் மத்தியில் மீண்டு வருவாங்களான்னு. இவங்க 2 பேரும் போட்ட சண்டையில் இனிமேல் வந்தாலும் கூட்டணி ஒன்றா தான் இருந்தது. இப்போ இவங்களோட பிரதிநிதித்துவத்துக்காக எங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நிற்கிறாங்க. உங்களை விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. இவங்களுக்கான மரியாதையும் இவங்களுக்கான மந்திரி சபையில் இடம், ஒரு நிமிஷம், ஆட்சியில் மந்திரி சபையில் இடம் யார் கேட்கணும்? மாநில தலைவர் கேட்கணும், அங்கே முடிவு பண்ணணும். அதிக இடங்கள் வேணும்னு கேட்குறது தொண்டனோட ஆசை. புரிஞ்சுங்க, தொண்டனோட ஆசை அதிக இடம், தலைவரோட ஆசை எங்களுக்கு கூட்டணியில் வந்து மந்திரி சபை அமைக்கணும்னு. ஆனால் இங்கே ரிவர்ஸில் தொண்டன் சொல்கிறேன், எங்களுக்கு கூட்டணியில் வந்து எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க தொண்டர்கள். இப்போ நீங்கள் தலைவர் பேசுறது சொல்கிறீங்க, நாளைக்கே எனக்கு நல்லா தெரியும் சோனியா காந்தி அவர்கள் வந்து திமுக விட மாட்டாங்க. ஏன்னா திமுக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது பார்லிமெண்ட்டில். கடைசியில் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, தலைமை முடிவு பண்ணால் கட்டுப்படுங்க, யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, திமுகவோட கூட்டணி தொடரும், நாங்கள் கிளம்பிட்டோம், நேராக அறிவாலயத்துக்கு கிளம்பிட்டோம், அவங்க என்ன கொடுக்குறாலும் வாங்கிட்டு வர போகிறோன்னு போவாங்க. அது நடக்க போகுது. ஆனால் மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த 2 கட்சி பிரிந்தது தான். அதனோட இம்பாக்ட் உங்களுக்கு இதில் தெரியும் பாருங்கள், எலெக்ஷனில் தெரியும். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக ஒருவேளை பெரும்பான்மைக்கு கம்மியாகவோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலோ அதிமுக கூட்டணியிலும் இந்த மோதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க ஆசை நிறைவேறாது. ஆட்சியில் பங்கு பாஜக கேட்கலாம். அதாங்க, அப்படியே உங்க ஆசை நிறைவேற நீங்க எதிர்பார்க்க நடக்காது. அப்படி நடக்கும்போது பேசிக்கலாம். இப்பவே வந்து நடக்காதுன்னு சொல்லிட முடியாது இல்லைங்க. இப்பவே வந்து அப்படி நடந்தா என்ன செய்வீங்க? எங்க கண்ணு முன்னாடி 2 குடும்பம் சண்டை போட்டுருக்குதுன்னு கேட்டா, உங்க குடும்பம் 2048 சண்டை போடும்போது நீங்க எப்படி கையாளுவீங்கன்னு கேட்கறது உங்களுக்கு இது புரியுது எனக்கு. இப்ப இருக்க அரசியல் சொல்ல கேட்கலாம். நீங்க அதை மட்டும் கேளுங்க, கேட்கலாம்ல. சண்டை போடுறோன்னு கேளுங்க, அப்புறம் நீங்கள் எப்போ சண்டை போடுவீங்க கேட்காதீங்க. அப்படி இல்லை சார், இப்போ அரசியலில் இப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் நாளைக்கு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இந்த ஆட்சியில் பங்குக்காக மோதிக்க மாட்டாங்க, இல்லை பாஜக விடாமல் கேட்க மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம் இருக்குது? இதெல்லாம் முடியட்டுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு எனக்கு ஆட்சி அமைக்கும் போது இதெல்லாம் பேசிக்கிறோம். இப்போ ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க, கேளுங்க என்னன்னு கேட்குறோம். யாராவது ஒருத்தர் கேளுங்க, ஏங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க? சகோதரர்னா நீங்கள் 2 பேர் தானே சகோதரர், நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம், நீங்கள் 2 பேரும் அடிச்சிக்கலாமான்னு கேளுங்க. ஓகே, நிறைவாக என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க 26 எலெக்ஷன் பொறுத்த? 26 எலெக்ஷன் குறிப்பாக இந்த கூட்டணிகள் எப்படிலாம் இருக்கும்? விஜய் தனித்து விடப்படுவார். நாங்கள் கூட்டணியில் நாங்கள் வந்து பெரும்பான்மையை பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் என்டிஏ கூட்டணி வரும். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இபிஎஸ் முதல்வராக பதவியேற்பார். ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டு ரொம்ப நன்றிங்க சார்.